வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறேன். இந்த ப்ளவுஸுக்கு பேர் வந்து கட்டோரி ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண முடியும். இப்போ அளவு போடுறேன், அதாவது 38 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் இது போடுறேன். நான் 38 சைஸ், அந்த பிரேசியர் சைஸை வச்சு அளவு வச்சு நான் இப்போ போடுறேன். பார்த்துக்கோங்க. இது வந்து பேப்பரில் போடுறதுனால ஒரு சைடு மட்டும் போடுறேன். நம்ம ப்ளவுஸில் போடும்போது ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். இப்போது பேக் இப்போ போட போகிறேன். உயரம் வந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு 1.5 இன்ச்சு விட்டுட்டு மேலே அளவு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 13.5 வச்சுருக்கேன். அழுத்தி குறிமா, மார்க்கிங் நல்லா குறியும். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கழுத்து சுத்தளவு 2.5, ஷோல்டர் வந்து 3. இது வந்து ஷோல்டர், இது 3. ஆம்கோல் வந்து 6. இது வந்து 38 இன்ச் அளவுக்கு போடுறேன் நான். இது வந்து உடம்பு சுத்தளவு வந்து 9.5 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு பிரித்து போடுறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த ஷேப்புக்கு 1 இன்ச்சு. கழுத்து உயரம் வந்து நெக்கு உயரம் வந்து 7.5. அதே மாதிரி 2.5 ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் எந்த நெக் வச்சாலும் வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். இப்போ ஆம்கோல் ஷேப்பு. இப்போ இது சைடு. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது கழுத்து சுத்தளவு, இது ஷோல்டர் அளவு. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக் உயரம் வந்து 6 வச்சுருக்கேன். இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 இருக்குது இல்லையா, 3ல் பாதி 1.5 எடுத்துட்டு இதுலேருந்து கப்புக்கு உயரம் அளவு வச்சுக்கோங்க. 12.5 கரெக்டாக இருந்திருக்கு பாருங்கள். 12.75 கூட இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போது பட்டன் இறக்கத்துக்கு
4 வச்சுருக்கிறேன். 4.5 தையல் இது நீங்கள் டாட் பிடிப்பீங்களா, அதுக்கு தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து ஆம்கோல் சைடு கீழே, அதுக்கு வந்து 5.5 வச்சுருக்கிறேன், 6 வச்சுருக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து கப் அளவுலாம் வைப்போம் இல்லையா, அதே சேம் தான் இது. இது வச்சுட்டு 3, இதிலிருந்து 3 நம்ம எப்பயுமே இப்போ இங்கேருந்து 3, இங்கே கப்புக்காக 3 வைப்போம். இப்போ இதுக்கு வந்து இதிலேருந்து 2.5 வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ஷேப் வரும், அதுக்காக இது 2.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த நெக் வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக் வச்சுருக்கீங்க இல்லையா, இதிலிருந்து 1.5 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு இது வந்து தையலுக்கு வரும். இப்போ 3 நம்ம அளவு வைப்போம் இல்லையா கப்பு சைஸுக்கு, அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து நம்ம வந்து இது போடுறதுனால வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம ஷேப் எடுப்போம் இல்லையா 3/4 இன்ச்சு, அந்த நீங்கள் இந்த ஷேப் எடுக்க வேணாம். ஏன்னா இங்கே ஒரு தையல் வரும், இந்த தையல் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த துணியெல்லாம் வந்து சுருக்கம் வராது, அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 2.5 மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை ரவுண்ட் பண்ணி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே வந்து இங்கே மட்டும்தான், இங்கே இந்த டாட் வராது உங்களுக்கு, இந்த 2 டாட் மட்டும்தான் வரும். இப்போ இந்த டாட் மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 வரும். 2.25லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த இது மட்டும்தான் வரும், இங்கே ஒரு டாட் வராது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ளவுஸில் எப்படி நான் கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த நெக்கில் இது மார்க் பண்ணிடல, அது இன்னொரு வாட்டி சொல்லு. நெக்கு இங்கே நெக்கில் மார்க் பண்ணி அதுதான் இன்னொரு வாட்டி சொல்லு. இந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, அதாவது நெக்கில் இருந்து தான், பேக்கில் இருந்தெல்லாம் அளவு எடுக்கக்கூடாது. இதுலேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த இதுலேருந்து ஆங்கோல் கீழே 1 இன்ச்சு வச்சுருக்கேன். 1 இன்ச்சுக்கு அதை அப்படியே இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே 2.5 வச்சோம் இல்லைங்களா, இங்கேருந்து 3, இங்கேருந்து 2.5, இந்த 2.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. சார் இது தப்பு, இந்த 2.5 வருது இல்லைங்களா, இந்த 2.5க்கு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். ப்ளவுஸில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1.5 இன்ச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு சொன்னீங்க, அதுக்காக கேட்டேன். இதுவா? ஆமாம், 1.5 இன்ச்சா சொன்னேன். ஆமாம், தையலுக்காக அது 1/4 இன்ச்சு சொன்னனே. இப்போ 2 இன்ச்சு சொன்னியே, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், அதுக்காக கேட்டேன். சரி, இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. இது தைக்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேப்பர் பேட்டர்ன் வந்து கைக்கு போட்டுக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கை சுத்தலை வந்து 12, 6 வைக்கிறேன். 6, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இது வந்து நீட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலேருந்து மேலே 6 வைக்கிறேன். இங்கேருந்து 4,
எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. இப்போது இதில் நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்ச்சு வச்சோம் இல்லையா, ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இதை அப்படியே கைக்கு வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ பேக்குக்கு போட்டு பின் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது தனித்தனியாக தான் வரும். இப்போ பாருங்கள், இதையும் போட்டு பின் பண்ணுறேன். பின் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை இந்த போர்ஷன் மட்டும் டைரெக்டாக இப்படி வைக்கக்கூடாது. இது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிராஸாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து கப்பு கரெக்டாக வரும். பாருங்கள், ஏன் அப்படி வைக்க சொல்கிறேன்னா, இந்த துணி பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா இந்த துணி இதை பாருங்கள், இதெல்லாம் வராது, லப்பர் மாதிரி வராது. இப்போ நீங்கள் கிராஸாக இருந்ததுன்னா பாருங்கள், லப்பர் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இந்த இந்த கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு, அதை வந்து எவ்வளோ நீங்கள் நல்லா கிராஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதை பாருங்கள், பின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பின் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து நீங்கள் இதே அளவு எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பு அளவு, ஏன்னா இது தையலுக்கும் வரும். ஏன்னா சுற்றி தையல் போடுவோம் இல்லைங்களா, அதில் தையலுக்கும் போயிடும். உங்களுக்கு கப்பும் அழகாக தூக்கலாக கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் பின் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஆமாம், கீழே வேண்டாம். அதாவது நீங்கள் வந்து இங்கே கீழ்ப்பக்கம் வந்து கட் பண்ணிடாதீங்க. மேலே மட்டும்தான் நான் உங்களுக்கு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்கேன். கீழேயும் இந்த பட்டன் பீஸ்கிட்டையும் வேண்டாம். இப்போது பேக்கு கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க, அளவு உங்களுக்கு மாறாது இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அளவு மாறாது இருக்கிறதுக்கு இங்கே ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ மெயின் வந்து நமக்கு இந்த கப் அளவு தான். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் தச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இது நார்த் சைடில் நிறைய பேர் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ளவுஸு. இப்போ இது முடிச்சாச்சு. இப்போது கைக்கு பார்க்கலாம். இப்போ பேப்பர் பேட்டர்ன் வந்து கைக்கு போட்டுக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கை சுத்தலை வந்து 12, 6 வைக்கிறேன். 6, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இது வந்து நீட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலேருந்து மேலே 6 வைக்கிறேன். இங்கேருந்து 4 எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. இப்போது இதில் நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க.
இந்த 2 இன்ச்சு வச்சோம்லையே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இதை அப்படியே கைக்கு வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே கையில் வச்சு துணியில் வச்சு அப்படியே கட் பண்ணுறேன். இந்த பாருங்க 4 போட்டிருக்கேன். இந்த பாருங்க இது 2 இது மடிச்சுட்டு 4 போட்டிருக்கேன். பாருங்க இதை அப்படியே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. நான் பட்டிக்கு அளவு எடுக்கிறேன். பாருங்கள், பட்டிக்கு அளவு எடுக்கிறேன். 5 இதுலேருந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3லேருந்து 4, அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு வருது இல்லைங்களா, அந்த பக்கமும் 4 வச்சுருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மேல் பட்டி, இது உள் பட்டிக்கு இதை அப்படியே வச்சுட்டு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், பாருங்கள் இதை அப்படியே வச்சு இதில் அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு தையல்லாம் போக உங்களுக்கு கரெக்டாக வந்து இதில் வந்து 3 அந்த மாதிரி தான் வரும். நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது முடிச்சாச்சு. இப்போ பட்டன் பீஸு இது 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஆ 2. இது 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 காஜா பீஸ். இது பாருங்க 2 இன்ச் வச்சு காஜா பீஸுக்கு. இது கொக்கிக்கு வந்து 1/2 இன்ச்சு தான் வரும். இது பாருங்க 1/2ல மார்க் பண்ணுறேன். இது காஜா பீஸ். இது கொக்கி பீஸ். இது இப்போ நெக்குக்கு துணி ஜாயின் பண்ணுறதுக்கு நெக் பீஸ். இது கிராஸாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் பைப்பிங் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் மிஷின் தையலே அடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொக்கி இது ஹெம்மிங் பண்ணிக்கணுன்னா கூட பண்ணிக்கோங்க. இதை மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். துணி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ ஒரு ப்ளவுஸு நம்ம இதை கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே பேப்பர் பேட்டர்ன் போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். என்ன இது வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்பெஷலே இந்த ப்ளவுஸுக்கு. நீங்கள் ஃபிட்டிங் கரெக்டாக எந்த அளவில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டு இதே மாதிரி பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் இந்த ப்ளவுஸ்க்கு கட் பண்ண முடியும். யாருக்காக இருந்தாலும் நம்ம துணியிலே கட் பண்ண முடியாது. அதனால் இதை நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள். நான் தைக்கிறதுக்கும் சொல்லித்தரேன். போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எதனா இதில் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.